என்ன? தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? இல்ல, இவ்ளோ பாசமா வெளியில கூட்டிட்டு போறீங்களே, அதுக்குதான். நான் உன்னை கேட்பேன், உண்மையை சொல்வீங்களா? கேளு. உண்மையிலேயே மாமாவோட பிறந்த நாளுக்கு நான் கொடுத்த கிஃப்ட் நல்லா இருந்துச்சா, இல்ல அந்த வேதவழி கிஃப்ட் தரேன்னு சொல்லி ஏதோ நியூஸ் ரீல் ஓட்டினாலே அது நல்லா இருந்துச்சா? எனக்கு தெரியும், நான் கொடுத்ததுதான் நல்ல கிஃப்ட். அவ பண்ணது பார்க்கவே எரிச்சலா இருந்துச்சு. அதுக்குதான் நான் செலக்ட் பண்ணி அந்த வாழைய வாங்கினேன். என்னாச்சு? கீழே இறங்கு. எதுக்கு? ஒழுங்கா இருக்க, இனிமே நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா வேதவல்லியை விட நல்ல பேர் எடுக்கணுங்கிறத நீ குறியா இருக்கேங்கிறது இப்பதான் தெரியுது. அப்பா சந்தோஷப்படுற மாதிரி வேதவல்லி எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கா. அத நல்லா இருக்குன்னு கூட நீ சொல்ல வேணாம். ஆனா அத நியூஸ் ரீல் எரிச்சலா இருக்குங்கிற. அதுலயே தெரியல நீ அவங்க மேல இன்னும் எவ்வளவு கோவத்துல இருக்கேன்னு. இல்ல அது இல்லங்க. என்ன அது இல்ல? அதான் ஓ வாயிலே உண்மை வந்துருச்சே. இன்னும் அவங்க மேல கோவத்தை வச்சுக்கிட்டு எப்படா பழி வாங்கலான்னு இருக்கல நீ? கீழே இறங்கு, இறங்கு. ஏங்க, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கலங்க. பொய் சொல்லாத. நான் டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கீழே இறங்கு. இறங்குன்னு சொல்றல. அப்ப நம்ம படத்துக்கு போலையா? கொஞ்ச தூரம் நடந்து போனா நம்ம ஆபீஸ் வரும். அங்க போய் டிக்கெட்டை வாங்கிக்கோ. வாங்கிட்டு தனியா போ. ஏங்க, 3 மணி நேரத்துக்கு வீட்டு பக்கம் போயிடாதீங்க. நம்ம வீட்டு சம்பந்தம் ஏதோ தீவிர யோசனையில் இருக்கானே. நம்மளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பானோ. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும். என்னங்க என்னங்க, நாம எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாமா? எதுக்கு? என்னங்க எதுக்குன்னு கேக்குறீங்க? வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குது. அதனாலதான் எங்கேயாவது வெளியில பார்க்கு, பீச், ஹோட்டல் அந்த மாதிரி எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம். நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. எப்போ இவனே வழிய வந்து பேச, இன்னைக்கு நாமளே கூப்பிட்டு வர மாட்டேங்கிறானே. நம்ம கூட வெளியில வர்றதை இவன் அவாய்ட் பண்றான். அப்போ இவன் நம்மள சந்தேகப்படுறான். என்ன பண்றது? என்னங்க, ஏன் வரமாட்டேன்னு சொல்றீங்க? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, விட. இப்போ நான் வெளியில போற மூட்ல இல்ல. என்ன, எப்பவும் நாம வெளியில கூப்பிட்டா வரலன்னு வா. இப்ப அவளா கூப்பிடுறா. என்ன பிளான்ல வந்திருக்கா? எங்க அது? ஒரு நிமிஷம். ஹலோ. என்னடா? தோ நான் இப்போ கிளம்பிட்டேன்டா. கிளம்பிட்டேன். தோ நான் வந்துட்டே இருக்கேன். ஓகேடா, ஓகே, நான் வந்துடுறேன். என்னங்க? ஓகே. என்னங்க, எங்க கிளம்பிட்டீங்க? இப்பதான் எங்கேயும் வெளியில கிளம்புற மூடு இல்ல நீங்க? இல்ல, என் ஃப்ரெண்டு வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன்மா, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்ப நானும் வரேங்க. அவன் வீட்ல ஏசி இல்ல, அதனால நான் மட்டும் போயிட்டு வரேன். ஏதோ பிளானோட தான் போறேன்.
சொல்லுதா. அவனுக்கு என் மேல சந்தேகம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. என்னதான் சொல்ற? ஐயோ ஆமாப்பா, நான் நேத்து நைட்டு உங்ககிட்ட பேசினேன்ல, அதை கேட்டுட்டான்னு நினைக்கிறேன். எப்படிதான் சொல்ற? ஐயோ ஆமாப்பா, அவன் முன்ன மாதிரி இல்ல, ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கான். முன்னாடி எல்லாம் வலிய வந்து பேசுவான், இப்ப நானே போய் பேசுறேன், அவன் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான்ப்பா. அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் அதிகமாயிடுச்சுப்பா. அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதா. சரி, இது வரைக்கும் அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது கேட்டானா? இல்ல. அப்புறம் என்ன, உங்ககிட்ட கேட்கும்போது பாத்துக்கலாம் விடு. இல்லப்பா, அவன் வந்து கேட்டா நான் என்னப்பா பண்றேன்? யாரா இருக்கும்? கண்டிப்பா நட்ராஜா தான் இருக்கும். அப்பா, அவரு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போறேன்னு போயிருக்காருப்பா. இல்ல நான் போல, அவரு மட்டும் தான் தனியா போயிருக்காருப்பா. சரிப்பா, நான் அப்புறமா கால் பண்றேன்ப்பா. பாய். என்னங்க கதவு பக்கத்துல நின்னு என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, கர்ச்சீஃப் எடுக்கலாம். ஓ அப்படியா, சரி நானே போய் எடுத்துட்டு வரேன், இருங்க. இந்தாங்க. என்னங்க அதான் கர்ச்சீஃப் வச்சிருக்கீங்களே, அப்புறம் என்ன? இல்ல, நான் கிளம்புறதுல மறந்துட்டேன், செக் பண்ணல. ஓ சரி, நான் கிளம்புறேன். நம்ம மேல இவனுக்கு முழுசா சந்தேகம் வந்துருச்சு. இனிமே நாம சும்மா இருக்க கூடாது. என்ன கூட்டம், என்ன கூட்டம்! நிம்மதியா ஒரு சினிமா கூட பார்க்க முடியல. சாந்தி, சொல்லுங்கம்மா. பயங்கரமா தலை வலிக்குது, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாயேன். சரிங்கம்மா. அவ்வளோ நேரம் ஏசில உட்கார்ந்து உட்கார்ந்து கை காலெல்லாம் விரைச்சு போச்சு. என்னம்மா, சாப்பாடு ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஐயோ, சாப்பாடா? கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன்டி, தும்மனா 2 பேருக்கு கீழே விழும். என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டி, தேட்டர் உள்ள போனதுல இருந்து என்னென்னமோ வாங்கி கொடுத்தாருடி. அது என்னமோ இனிப்பா ஒரு உளுந்து வடை வாங்கி கொடுத்தாரு. அது உளுந்து வடை இல்லம்மா, அது பேரு டோனட் நினைக்கிறேன். ஆமாமா, டோனட், அதேதான். இன்னும் என்னமோ வாயில வராத பேரெல்லாம் சொல்லி வாங்கி கொடுத்தாரு. ஏதோ ஹாட் டாகா. அது பேரு சொன்னதும் நான் ஏதோ நாய்க்கறின்னு நினைச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது சாப்பிடுற ஐட்டம்னு. அது என்னவோ காந்தாரி சிக்கன்னு சொல்றாங்க. ஐயோ அம்மா, அது தந்தூரி சிக்கன். எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்னென்னமோ பேரு சொல்றாங்க. சிக்கன் மக்கான்னு ஒரு சிக்கனா? அம்மா, அது சிக்கன் மக்கா இல்ல, சிக்கன் டிக்கா. ஏய், அதத்தான் நான் சொல்ல வரேன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு திருத்திட்டு இருக்க? நான் என்ன பரீட்சைக்கா போயிட்டு இருக்கேன்? அப்புறம் தியேட்டர்ல ஒரு படம் பார்த்தோம். படமா அது? காவியம்பா. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அந்த படம். ஏய், என்ன படம்னு கேக்கலையே? என்ன படமா? பாகுபலி. என்ன ஒரு லவ் ஸ்டோரி! அந்த டைரக்டர் பிச்சிட்டாரு. அந்த படத்தை பார்த்தாலே அப்படி ஒரு லவ் மூட் வரும். அந்த படத்தை நீ பார்த்தன்னு வச்சுக்கோ, அப்படியே லவ் மூட்ல மதந்துகிட்டே இருப்ப. நீயும் புருஷனும் போய் பாருங்க. நாங்க அந்த படத்தை பார்த்துட்டோமா? பாத்துட்டியா? ஆமா, போய் பார்த்துட்டோம். போன வாரம் தான் போய் பார்த்தோம்.
அது லவ் மூவி இல்லையே, ஆக்ஷன் மூவி தானே. ஆ, அதுல லவ் சீனும் தான் இருக்கு. அது நல்லா இருக்குன்னு சொன்னேன். சாந்தி, சொல்லுங்கய்யா. பசிக்குது, நூடுல்ஸ் ரெடி பண்ண சொன்னா. கதை பேசிட்டு இருக்க? இல்லங்கய்யா, ரெடி பண்ணிட்டேன், இப்ப எடுத்து வச்சிடுறேன். இல்ல, இங்க வேணாம், ரூம்க்கு எடுத்துட்டு வா. சரிங்கய்யா. சொல்லுங்கம்மா. இவர் எப்போ வந்தாரு? இல்லம்மா, நீங்களும் சுந்தரையும் படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனீங்களா, நீங்க போன அந்த 10வது நிமிஷத்துலயே அவர் வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததும் பசிக்குதுன்னு சொல்லி நூடுல்ஸ் ரெடி பண்ண சொன்னாரு. அதான் உள்ள ரெடி பண்ணிட்டு இருந்தேம்மா. அடி பாவி, இத முன்னாடியே சொல்ல மாட்டியா? மூச்சு விடாம பேசுனதெல்லாம் வேஸ்ட் ஆயி போச்சு. நீங்களும் சாப்பிடாம தான் வந்திருப்பீங்க, உங்களுக்கும் நூடுல்ஸ் எடுத்து வைக்கவா? சாரிம்மா. வேதாஜி, வேதாஜி, அப்பா அண்ணே, வேதாஜிங்க அண்ணே. தெரியாது. ஓகே, இன்னைக்கு என்ன பேசணும் தெரியலையே. தேங்காய் சட்னி, சாம்பாரு, இடியாப்பம். இடியாப்பம் சீரியலையே சூப்பர். வேதாஜி பண்ணாங்களா? நான் தான் பண்ணேன். இடியாப்பம் எனக்கு உயிர். ஐ லைக் இட் வெரி மச். புரியே இத. ஐயோ, இதை கல்பனை சமைச்சிருக்காங்களே, இதை சாப்பிட போனா வேதாஜி தட்டை பிடிக்கிடுவாங்க. ரிஸ்க். இடியாப்பமா? எனக்கு இது புரியவே புரியாது. ஐயோ, கோச்சினா அப்படி இருக்கே, என்ன பண்றது? ஐயோ. வாங்க வாங்க வேதாஜி வாங்க. என்ன என்ன நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இட்லி. இட்லி. இந்த இட்லி சுட்டது யாரு? நான் தான். சாமாங்க, அப்படியே மல்லிப்பூ மாதிரி இது. அட பாவி, கல்லு மாதிரி இருக்கு, பூ மாதிரி இருக்கு. பொண்டாட்டி கைப்பட்ட மண்ணை கூட திம்பா போல இருக்கு. செமையா இருக்குங்க. சூப்பர் சூப்பர். சாப்பிடுங்க. பழக்கமாவோட படிவேல மறந்துட்டேலே. எதை மறந்துட்டேன்? வர வர உங்களுக்கு ஞாபகம் மறதி ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. எதை சாப்பிட்றதாலும் நீங்க செக் பண்ணி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடணும் நீங்க ஒரு ஆர்டர் போட்டீங்கல்ல. பொண்டாட்டி சாப்பிட்டாதான் சாப்பிடுவேன்னு ஓவரா டிராமா பண்றான். மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கேட்டாலும் விசில் பண்ணுறாங்க. எங்க போறா? ஹேய், ஒய் லீஃப் யா? எதுக்கு எதுங்க இலை? அட இருங்களேன். என்னங்க பண்ணுகிறீங்க? இலையில வச்சு சாப்பிட போறீங்களா? சரி, சாப்பிட்டு எனக்கு இட்லி எத்தனை வெளியே எங்க போறாங்க? காக்காக்கு கொடுக்கட்டு இவ்வளவு பில்டப்பு. அடேங்கப்பா, காக்காக்கு சாப்பாடு வைக்கிறாளா? இங்க சாப்பிட்டு நமக்கு ஊட்டி விடுவான்னு பார்த்தா காக்காக்கு ஊட்டி விடுங்கிறாங்க. வேதாஜி, why keeping the cross the இட்லி? என்னதுக்கு இப்ப காக்காக்கெல்லாம் சோறு வச்சுக்கிறீங்க? நான் வருத்தத்துல இருக்கேன். நைட்டு தான் சாப்பிடுவேன், இப்ப சாப்பிட மாட்டேன். நாங்க இது நைட்டு தான் சாப்பிடுவீங்களா? நாங்க விரதம் அப்படியே. அவனுக்கு ஒரு பெரிய கண்டா இருக்கு தாயி. இவருக்காக தான் விரதம் இருக்கும்னு சொன்னா கண்டிப்பா இவர் ஃபீல் பண்ணுவாரு.
வேதாஜி, ஆ, நான் கேட்டு இருக்க நீங்க என்னமோ யோசனை இருக்கிறீங்க. அது அது ஒண்ணும் இல்ல. ஆர்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக சாமிக்கு வேண்டி விரதம் இருக்கேன். விரதம் இருந்தா மட்டும் ஆர்டர் கிடைச்சிருமா? நீ என்ன பண்ணாலும் உனக்கு ஆர்டர் கிடைக்காது. ஏங்க ஆர்டர் கடிக்கும் போது கடிக்கிட்டுங்க. நீங்க அதுக்காக நைட்டு வரையும் சாப்பிட மாட்டேன்னு விரதம் இருந்தாலும் எப்படிங்க? அது இல்ல, நம்ம கண்டிப்பா சீக்கிரமா ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணியே ஆகணும். அது சரிங்க. நம்ம ஆட்டோ வாங்கும் போதோ இல்ல நம்ம இந்த சமையல் ஆர்டர் கிடைக்கும் போது கூட நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணது கிடையாது. இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சது ஏங்க இவ்வளவு ஃபீல் பண்ணுகிறீங்க நீங்க? ஆமா ஆமா, ரொம்ப தான் ஃபீல் பண்றா. போடா டேய். வேதாஜி, உங்களுக்காவது கண்டிப்பா இந்த ஆர்டர் கிடைக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, தயவுசெய்து சாப்பிடுங்க. இல்லங்க, இந்த ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். அப்போ காலத்துக்கும் பட்னியா தான் கிடக்கணும். ஏங்க இன்னத்துக்கு நீ இப்படி பிடிவாதம் முடிக்கிறீங்க? குட் மார்னிங். அப்பா குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். யாரு பிடிவாதம் படிக்கிறாங்க? யார் இவங்க தான். என்னாச்சு? அதே இந்த ஆர்டர்லாம் கிடைக்கணுன்றதுக்காக ஏதோ விரதம் இருக்கிறாங்களாம்ப்பா. ராத்திரி ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்களாம். ஏமா அப்படியா? ஆமா மாமா. இவங்க அம்மா கூட அப்படித்தாம்மா. எனக்கு எதாவது நேரணும்னா அவ வேண்டிக்கிட்டு விரதம் இருப்பா. இந்த ஆளு ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் அவர் பொண்டாட்டி புராணத்தையே பாடிட்டு இருப்பாரு. நீ அந்த மாதிரி போல இருக்கு. ஆனா உடம்ப பாத்துக்குமா, உடம்பு கட்டுற போது. சரிங்க மாமா. மாமா உங்களுக்கு காஃபி தான் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, காலையில சாப்பிட்டேன்னு. யாரு திறந்தா இருக்கு? வாங்க வாங்க. உங்களுக்கு யார பார்க்கணும்? ஃப்ரீஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வேதவல்லி கொஞ்சம் பார்க்கணும். இந்த வீடுதான். வேதவல்லி, யாரோ வந்திருக்காங்க பாரு உன்னை பார்க்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க. என்னது இது? இன்னைக்கு 2 பேர் வந்திருக்காங்க. என்னங்க அங்க பாருங்க, நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிளையண்ட்டுங்க. ஆமாங்க. வேதவல்லி, பாருமா உன்னை பார்க்க வந்து. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. மாமா, இவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு தான் நாங்க ஆர்டர் கேட்டு போயிருந்தோம். அப்படியா? சந்தோஷமா. எப்பமா கல்யாணம்? மாசம் 10ஆம் தேதி. அப்படிங்களா? நல்லா நடக்கட்டும். நல்லா டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? டீ போதும். சரி. மாமா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நீ இருமா, உன்னோட பேசத்தானே வந்திருக்காங்க இவங்கலாம். கொஞ்சம் இரு. கல்பனா, ஒன்னதாமா டீ போட்டு எடுத்துட்டு வாமா. நான் டீ போடணுமா? சீக்கிரம் வா. நல்லா சூடா கொண்டாமா. சூடா தானே, எடுத்துட்டு வரேன். இப்போ வந்துடும். இது எங்க வீட்ல நடக்கிற முதல் விசேஷம். அதுவும் இல்லாம அவ எங்களுக்கு ஒரே பொண்ணு. அதனால இந்த மேரேஜ திருவிழா மாதிரி பண்ணணும்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நல்லா பண்ணுங்கம்மா, நல்லா பண்ணுங்க. இந்த கல்யாணத்துல தான் எங்க மொத்த கௌரவமும் அடங்கி இருக்கு. சங்கீத், திலக், மெஹந்தி ஃபங்க்ஷன்னு நம்ம ஸ்டைல்லையும் நார்த் இந்தியன் ஸ்டைல்லையும் சேர்த்து 5 நாள் கிராண்டா நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்களால பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும் சார். தைரியமா கான்ட்ராக்ட் இவங்களுக்கே கொடுத்துருங்க. நல்லா பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கையில தான் இந்த ஆர்டர் அவங்களுக்கே தரலாம்னு முடிவு பண்ணிட்டோம். கான்ட்ராக்ட் தரீங்க? இருங்க வச்சுக்கிறேன். டீ சூடா கேட்டீங்கல்ல, தோற. நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ உங்களுக்கு ஆர்டர் தரணுங்கிற ஐடியா எங்களுக்கு சுத்தமாவே இல்ல. இவர் கூட உங்களுக்கு தரணும் தான் சொன்னாரு. அன்னைக்கு ஆர்டர் விஷயமா வீட்டுக்கு வந்தப்ப நீங்க கிளம்பி போகும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? எங்க போனாலும் ஏதாச்சும் பாட்டி மாதிரி பேசிட்டு வந்துட வேண்டியது. அன்னைக்கு நான் ரொம்ப தலைவலின்னு சொன்னப்ப அதுக்கு காரணம் அந்த வைரமூக்குத்தி தான் சொல்லி கழட்ட சொன்னீங்கல்ல? ஆமா, நான் அன்னைக்கு அத பெருசாவே நம்பலங்க. ஆனா இவருதான் அன்னைக்கு செஞ்சு பாப்போம்னு சொன்னாரு. இவரு சொன்ன மாதிரியே நானும் கழட்டி வச்சுட்டு தூங்குனேன். என்ன அவங்க ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்க? மறுநாளே சுத்தமா எனக்கு தலைவலி இல்லைங்க. அப்பதான் எனக்கு உங்க மேல நம்பிக்கையே வந்துச்சு. இந்த சின்ன விஷயத்த இவ்ளோ அக்கறையா சொல்றீங்களே, அப்போ நம்ம வீட்டு விசேஷத்தை நிச்சயமா நல்லா நடத்துவீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. அதான் உங்களை உடனே பார்த்து ஆர்டர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணோம். இப்போ நான் கொடுக்கிற டீல வருண்டி வருண்டி. தேங்க் யூ so much மேடம். எங்க இதை எடுத்து வைங்க.
சார் எதுக்கு சார் இதெல்லாம்? இதுல 10 லட்ச ரூபா இருக்கு, அட்வான்ஸா வச்சுக்கோங்க. 10 லட்சமா? வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. வாங்கிக்குமா? மாமா நீங்களும் பிடிங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். உட்காருங்க, டீ சாப்பிடுறோம். கல்பனா கொண்டாமா சீக்கிரம், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சார். ஏய், என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு மேடம்? என்னாச்சு? ரொம்ப சூடா இருக்கு, நாக்கு சுற்றுச்சு. என்ன கல்பனா, இவ்வளவு சூடாவா கொடுப்பாங்க? பார்த்து பண்ணக்கூடாது. நீங்க தானே சூடா இருக்கணும்னு சொன்னீங்க. அதுக்காக இப்படியா? ஆ, பரவாயில்ல இருக்கட்டும், எதுக்கு வேலைக்காரி திட்டிட்டு? ஐயோ